லெசன் பார்க்கிறோம் அப்படின்னா பயோமாலிகுல்ஸ் பார்க்கிறோம். பயோமாலிகுல்ஸ் உயிர் மூலக்கூறுகள் அப்படின்ற தலைப்பை தான் பார்க்கிறோம். உயிர் மூலக்கூறுகள் ரைட். பயோமாலிகுல்ஸ் நீட் எக்ஸாமினேஷன்ஸ்ல பயோமாலிகுல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Because 2 to 3 questions will be asked in a particular topics. இதுல questions கேட்பாங்க. அதாவது பயோமாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்கிற ஒரு பார்ட் தான் நீட் எக்ஸாமினேஷன்ல. So first of all, what is mean by biomolecules? உயிர் மூலக்கூறுகள் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும், ஏதோ சொல்ற தோணும் இல்லையா? ஆனா உயிர் மூலக்கூறுகளை ரொம்ப எளிமையா சொல்லலாம். என்னன்னா, திசுக்களிலிருந்து பெறப்படுகின்ற கரிம பொருட்கள் மற்றும் கனிம பொருட்கள், இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ். So that is nothing but an isolation of organic and inorganic chemical substance, organic, inorganic chemical substance taken from டிஷ்யூ. திசுக்களிலிருந்து பெறப்படுகின்ற கரிம கனிம ரசாயன பொருள்களுக்கு தான் உயிர் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப திசுக்கள்ல என்னன்னா இருக்கும்னா, ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இருக்குது, இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இருக்கு. தமிழ் நம்ம கரிம கனிம மூலக்கூறுகள் ரெண்டுமே வந்து திசுக்கள்ல காணப்படுது. அப்ப இந்த திசுக்களிலிருந்து பெறப்படுகின்ற ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மூலக்கூறுகளுக்கு தான் நம்ம வந்து உயிர் மூலக்கூறுகள் பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இல்ல கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, ஃபேட்டு, விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இன்ஆர்கானிக்ல போய் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ் as well as வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ் இருக்கும், தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்லப்படுற பொருட்கள் காணப்படுது. இப்ப இது ஒரு ஆஸ்பெக்டா கூட கேட்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு திசுக்களை போய் பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல கார்போஹைட்ரேட் இருக்கிறத பார்க்க முடியுது. வெரி குட். ஃபேட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், இதெல்லாம் நமக்கு ஈஸியா தெரியும் இல்லையா? இதெல்லாம் வந்து ஆர்கானிக் நேச்சர்ஸ் பிகாஸ் கண்டெயின் கார்பன் மாலிகுல்ஸ், இதெல்லாமே கார்பன்ஸ் இருக்கும். ஸோ இன்ஆர்கானிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? திசுக்கள்ல வந்து இன்ஆர்கானிக்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பா இருக்குது. அதை எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இலை அல்லது லிவர், கல்லீரல், இந்த மாதிரி இலை எடுத்துக்கலாம். இந்த இலையை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து பெட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈர எடை இல்லையா? அதை வந்து பாத்தீங்கன்னா காய வைக்கும் போது ட்ரை வெயிட்டா மாறும், உலர் எடையா மாறும். உலர் வச்சதை ரொம்ப நேரம் உலர் வச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா நீர்லாம் ஆவியாக்கப்பட்டுரும். எரிச்சோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த இலைகள்ல எரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல நம்ம உலர வைக்கும் போது என்ன ஆகும்? நீரானது ஆவியாக்கப்படும், அப்புறம் காஞ்சி போயிடும். அதை நம்ம வந்து உலர் எடைன்னு சொல்றோம். ஈரமா இருக்கும்போது அது இலை, அது காய வச்சா உலர் எடை. அப்ப ஈரமா இருக்கும்போது வெட் வெயிட் அப்படின்னு சொல்ற ஈர எடை இருக்கும், காய வச்சோன்னா உலர் எடைன்னு சொல்ற ட்ரை வெயிட்டுக்கு மாறும். அப்ப இந்த ட்ரை வெயிட்டை, அதாவது காய்ந்த இலைய நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெப்பப்படுத்துறோம் அப்படின்னா, இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நீர் மூலக்கூறுகளும் இருக்கிற இன்னும் நீர் மூலக்கூறுகளும் போயிடும், கார்பன் டை ஆக்சைடு சேர்மங்களும் வெளியேறிடும். அப்படி வெளியேறதுக்கு அப்புறம் இந்த இலை என்னவா இருக்கும் அப்படின்னா ஆஷ், சாம்பலா இருக்கும். அப்ப இந்த சாம்பல்ல தான் போய் பாத்தீங்கன்னா பாஸ்பேட் இருக்கும் இல்லையா, பொட்டாசியம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும். குறிப்பா பாஸ்பேட்டு, மெக்னீசியம் மூலக்கூறுகள் இலையிலே கிடைக்கும். அப்ப கனிம பொருட்கள் எப்படி கிடைக்குது பாருங்க. இது நேரம் நம்ம சொல்லிட்டோம், கார்போஹைட்ரேட், ஃபேட், புரோட்டீன்ஸ் எல்லாம் டிஷ்யூஸ்ல இருக்கும் அப்படின்னு. அப்ப கனிம பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவர இலையை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா எடுத்தோம், அதுக்கப்புறம் உலர வைக்கிறோம், உலர வச்சதுக்கு அப்புறம் அது எரிக்கிறோம். எரிக்கும் போது சாம்பல்ல போய் பாத்தீங்கன்னா பாஸ்பேட், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் காணப்படுகிற தாது உப்புக்கள் காணப்படும். அப்ப இந்த தாது உப்புகளுக்கு பேர் தான் கனிமம், இதுதான் வந்து கரிமம். அப்ப கனிம பொருட்கள் திசுவிலிருந்து பெறப்படுகிறது என்றால் அதுக்கு பேர் வந்து உயிர் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க சார், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் நம்ம வேதியியல் கண்ணோட்டத்துல பாக்குறோம் அப்படின்னா, as a chemical viewல பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆல்டிஹைடு, கீட்டோனு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரோமேட்டிக் நேச்சர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம், நிறைய சொல்லலாம். அது மாதிரி
ஆல்டிஹைட் சொல்லலாம், கீட்டோன் சொல்லலாம், அரோமேட்டிக் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உயிரியல் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது, அத உயிரியல் கண்ணோட்டம், வேதியியல் கண்ணோட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் நேச்சர் அதை பாத்தீங்க அப்படின்னா ஆல்டிஹைடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீட்டோன், உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் CHO தான் ஆல்டிஹைடு, C டபுள் பாண்ட் O தான் கீட்டோன். ஸோ இது மாதிரி நிறைய இருக்கும். அரோமேட்டிக் நேச்சர்ஸ், அரோமேட்டிக் இயல்புடையது, அரோமேட்டிக் நேச்சர், அது அரோமேட்டிக் இயல்புடையது, நறுமணம் சார்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதியியல் முறையில இதை நம்ம சொல்லலாம். இதையே நம்ம உயிரியல் முறைகளுக்கு உட்படுத்துறோம். அப்படி இது வந்து வேதியியல் முறை, வேதியியல் கண்ணோட்டம் வச்சுக்கலாமா? இத கண்ணோட்டம். உயிரியல் கண்ணோட்டத்தை நம்ம இங்க பாக்குறோம். இந்த கெமிக்கல்ஸ் உயிரியல் கண்ணோட்டத்துல என்னன்னு சொல்றாங்க சார்? உயிரியல் கண்ணோட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத அமினோ அமிலங்கள், அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்புக்கள், அப்புறம் வந்து நியூக்ளியோடைடு காரங்கள், நியூக்ளியோடைடு காரங்கள், அதாவது நைட்ரஜன் பேசஸ், அமினோ ஆசிட்ஸ், இது அமினோ ஆசிட், ஃபேட் ஆர் ஃபேட்டி ஆசிட்ஸ், இதுக்கு பேரு கொழுப்பு அமிலம், இது நைட்ரஜன் பேசஸ், ரைட். இது உயிரியல் கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கிறது. இப்ப வேதியியல் உயிர் மூலக்கூறுகளை வேதியியல் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஆல்டிஹைட், கீட்டோன், அரோமேட்டிக்னு சொல்றோம். இதை நம்ம வந்து உயிரியல் கண்ணோட்டங்கள்ல பார்க்கும்போது அமினோ அமிலங்கள், கொழுப்புகள், நியூக்ளியோடைட்ஸ், பேசஸ் லைக் நைட்ரஜன் பேசஸ் சொல்றோம். அப்ப அமினோ அமிலங்கள்லாம் என்ன சார்? இப்ப நம்ம இதை பத்தி தான் சொல்றாங்க. அமினோ அமிலங்கள்லாம் என்ன அப்படின்னா, பொதுவா அமினோ அமிலங்கள் தெரியும் உங்களுக்கு. அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துருப்பாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆர் கார்பாக்சிலிக் குரூப், அமைன் குரூப் இல்லையா? எஸ், இது வந்து அமினோ ஆசிடுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரலா நீங்க பார்க்கலாம். இந்த அமினோ ஆசிட்ல இருக்கிற அந்த கார்பனுடைய அணுக்கள் மையத்துல இந்த மாதிரியான பிரிவுகள் இருக்கும். இதுல என்னன்னா, இதை ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை தொகுதி, இந்த வினை தொகுதியில இந்த 6 அமைப்புகளோட சேர்ந்து, இது ஒண்ணுல சார் சைட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சைட் செயின், பக்கவாட்டு சங்கிலி. இது வேற ஒண்ணும் இல்லை. இந்த பக்கவாட்டு சங்கிலியின் அடிப்படையில தான் அது என்ன ஆசிட்னு முடிவுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த பக்கவாட்டு சங்கிலியோட சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அதோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இணைந்திருந்தால் அது கிளைசின், ஹைட்ரஜன் இதோட இணைந்திருந்தா அது கிளைசின். அதோட சேர்ந்து மெத்தில் இருக்குது சார் அப்படின்னு கேட்டா அலைனைன். அப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெத்தில் ஹைட்ராக்சில் இருக்குது சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம்னா செரின் அப்படின்னு சொல்றோம், செரின். சோ அப்ப முதல்ல கொடுத்தது இதோட சேர்ந்த ஹைட்ரஜன் இணைந்திருந்தா இதை நாம என்ன சொல்றோம்னா கிளைசின். இதோட சேர்ந்து மெத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன், மெத்தில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் நம்ம என்ன கொடுத்துருக்கிறோம்னா அலைனைன். இதோட சேர்ந்து ஹைட்ராக்சில் மெத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வேறு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா செரின், செரின் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி கேட்பாங்க சார். ஹைட்ராக்சில் ஆரோட சேர்ந்து ஹைட்ரஜன் அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன அமினோ ஆசிட்? கிளைசின். அதோட சேர்ந்து மெத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது அலைனின். ஹைட்ராக்சில் மெத்தில் இருந்துச்சுன்னா அது செரின் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த அமினோ அமிலங்கள்ல இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது சைட் செயின்ஸோட ரியாக்ட் பண்றது, இதெல்லாம் நம்ம சொன்னது. அமைனோ மற்றும் கார்பாக்சி அமைப்புகளுடன் அந்த இணைந்திருக்கிற வேதிப்பொருட்களின் அடிப்படையிலையும் அதுக்கு பெயர்கள்லாம் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ கார்பாக்சியோட ஆசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா ஒருவேளை அது அமிலமா இருக்கலாம், காரமாக இருக்கலாம், அல்லது நடுநிலைத்தன்மை வாய்ந்த பொருட்களாகவும் இருக்கலாம். அதாவது ஆசிடா இருக்கலாம், மேபி பேஸா இருக்கலாம், ஆர் நியூட்ரலைஸ்டு காம்பவுண்டா இருக்கலாம். சப்போஸ் அப்படி என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கும், அமினோக்கும் கார்பாக்சிலிக்கும் இடையே அந்த பிணைப்புகள் இருக்கும் போது என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா
அதுல வந்து கொடுத்திருக்காங்க குளுட்டோமிக் ஆசிட். இது வந்து ஆசிட் நேச்சர். குளுட்டோமிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் நேச்சருக்கானது. ரெண்டாவது என்ன சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுட்டோமிக் ஆசிட் அப்புறம் லைசின். லைசின் இருக்கும். இது வந்து பேஸ் அல்கலைன். அடுத்து வந்து என்ன சார் நியூட்ரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலின். வேலின் என்பது நடுநிலை தன்மை வாய்ந்தது. சோ இங்க நீங்க என்ன கவனிக்கணும் பாருங்க சார், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ல ஸ்ட்ரைட் சைன்ஸோட ஹைட்ரஜன் கலந்து இருக்கும் போது இணைந்திருந்தா அது கிளைசின். அதோட ஒரு மெத்தில் குரூப் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அலைனின். அதோட ஹைட்ராக்சில் மெத்தில் கலந்தா அது செரின். ஒருவேளை இந்த அமினோக்கும் கார்பாக்சிலுக்கும் இடையிலே ஒரு பிணைப்புகள் இருக்குது. சோ அங்க இருக்கிற அமினோ ஆசிடோட நேச்சர்ஸை பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு அமைப்புகள்ல வந்து ஆசிடா இருக்கும் அப்படின்னா அது குளுட்டோமிக் ஆசிட், அதாவது அமிலத்தன்மை கொண்டது. இது லைசின் அப்படின்றது காரத்தன்மை கொண்டது அமினோ ஆசிட்ஸ். இந்த வேலின் என்பது என்னன்னா நடுநிலைத்தன்மை கொண்ட அமினோ ஆசிட். இதுல ஒண்ணு இல்ல, pH பத்தி நமக்கு தெரிஞ்சிருப்போம். 0 to 14 அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க 7 என்பது நியூட்ரல். சோ இந்த வேலின் வந்து 7 நியூட்ரலா இருக்கும். இந்த 7க்கு பிலோ இருக்கும் போதுங்களா 6.9 6.8 இருக்கு இல்லையா, இது எல்லாமே குளுட்டோமிக் ஆசிட் நேச்சர், அமிலத்தன்மை கொண்டது. இந்த 7.1 7.2 அப்படின்னு போதுங்க இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா கிளைசின், அதாவது லைசின். இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் அல்கைன் நேச்சர்ஸ். அப்ப அமினோ ஆசிட்டை வந்து பேஸ் பண்ணி இவங்க எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், பயோமாலிகுல்ஸ் என்ன அப்படின்னா the chemicals are taken from the tissue like organic and inorganic. Organic, already I told something about carbohydrate, fat and proteins belongs to the organic natures. But inorganic na enna sir appadina கனிம பொருட்கள். கனிம பொருட்கள் என்பது நேரடியாக பெற முடியாம அது என்னன்னு சொல்றோம், நம்ம அது காய வச்சு எரிச்சு சாம்பலாக்கி அதன் மூலமாக ரசாயன பொருட்களை இங்க எடுத்துக்கொள்றோம். இது வந்து கனிம பொருட்களையும் திசுக்கள் கொண்டிருப்பது. அது எடுக்கிற பொருட்களுக்கு பேர் தான் உயிர் மூலக்கூறுகள். உயிர் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை வேதியியல் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது ஆல்டிஹைட்னு சொல்றாங்க, கீட்டோன் மற்றும் அரோமேட்டிக் பொருட்கள் என்று சொல்றோம். இதே நம்ம உயிரியல் கண்ணோட்டத்துக்கு மாத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அமினோ அமிலங்கள், கொழுப்புகள், நியூக்ளியோடைடு காரங்கள் என்று சொல்றாங்க. அதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து அமினோ ஆசிட பத்தி கொடுத்திருக்கேன். அமினோ ஆசிட்ல நிறைய இருக்குது. தட் மீன்ஸ் வாலின், புரோலின், லூசினின், பினைலின், கிளைசின், லைசின், ஐசோலூசின், டிரிப்டோபன், மித்தியோனின், நிறைய சொல்லலாம். பிகாஸ் இட் கன்சிஸ்ட் டூ டைப்ஸ். ஒன் இஸ் தி எசென்சியல், another one நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு நிறைய சொல்லலாம். அவசியமான அமினோ அமிலங்கள் இருக்குது, அவசியமற்ற அமினோ அமிலங்கள் இருக்கு. பொதுவாக ஒரு வினைத்தொகுதியில் அமினோ அமிலங்கள் அப்படின்னா 4 கார்பனுடைய மைய அணுக்கள் வந்து 4 பகுதிகள் இருக்கும். சோ இது ஆர் சைட் செயின்ஸ், பக்கவாட்டு சங்கிலி, இது அமினோ, இது கார்பாக்சிலிக், அது ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல ஹைட்ரஜன்ஸ் இந்த சைட் செயினோட சேர்ந்து ஹைட்ரஜன் இணையும் போது இது கிளைசினாக மாறுது. சைட் செயினோட மெத்தில் சேரும்போது அலைனாக மாறுது. சைட்சைனோட ஹைட்ராக்சில் மெத்தில் சேரும்போது செரினாக மாறுது. இதுல அமிலத்தன்மை கொண்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுட்டோமிக் ஆசிட். இது அமினோவுக்கும் கார்பாக்சிலுக்கும் இடையில இருக்கும். அதே மாதிரி லைசின் என்பது காரத்தன்மை கொண்டது, வேலின் என்பது நடுநிலைத்தன்மை கொண்டது. சோ இது எப்படி நம்ம அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படின்னு சொல்றோம், பேஸ்ட் ஆன் தி pH நேச்சர்ஸ் தான். சோ ஆல்ரெடி ஐ டோல்ட் தி pH range is nothing but 0 to 14. So the 7 is a neutral அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல அமினோ ஆசிட் பத்தி இப்ப நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா that means a fat. கொழுப்பு என்பது என்ன சார் அப்படின்னு கேட்டா அது ஒரு சக்தி வாய்ந்த மூலக்கூறு. அது ஆர் தொகுதியோட ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து லிங்க் பண்ணிருக்கும். ஆர் தொகுதியோட ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து லிங்க் பண்ணும்போது அதிக கார்பன் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிட்டிக் ஆசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 கார்பன் அணுக்களை பெற்றிருக்கும். 16 கார்பன் அணுக்களை பெற்றிருக்கும். இல்ல அராக்கிட்டோனிக் ஆசிட் கார்பாக்சிலோடு இணைந்து 20 கார்பன் மூலக்கூறு அணுக்களை பெற்றிருக்கும். அப்ப அதிக அந்த கார்பன் அணுக்களை பெற்றிருக்கிற சேர்மங்களுக்கு பேருதான் என்னன்னு சொன்னா கொழுப்பு. இதுல சேச்சுரேட்டட் இருக்கு, அன்சாச்சுரேட்டட் இருக்கு. நிறைவுற்ற நிறைவுறாத கொழுப்புகள் பத்தி எல்லாம் கொடுப்பாங்க. நிறைவுற்ற கொழுப்புக்கும் நிறைவுறாத கொழுப்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன சார் அப்படின்னா கார்பனுடைய இரட்டை பிணைப்புகள் எங்கு உடைந்து இருக்கிறதோ அது நிறைவுற்ற, அதாவது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இட்ஸ் ஆல்சோ கால்ட் பேட் ஃபேட் அப்படின்னு சொல்றோம். கார்பனுடைய இரட்டை பிணைப்புகள், இதான் கார்பனுடைய இரட்டை பிணைப்புகள் வச்சுக்கோங்களேன். இது உடைஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சேச்சுரேட்டட். ஒருவேளை கார்பன் இரட்டை பிணைப்புகள் உடையாம இருந்துச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட். இது நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். இது நிறைவுற்ற கொழுப்பு அமிலம், இது நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் சொல்றாங்க. இதுக்கு நிறைய நமக்கு மீனிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. சோ இதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. That is fatty acids. And last one, nucleotide bases.
நியூக்ளியோடைட் பேசஸ் அப்படின்னா பேசிக்கலி we want know something about the ஜீன்கள் பத்தி தெரிஞ்சாலே அது தெரிஞ்சிடும் நமக்கு. ஏன்னா அதுலதான் என்ன இருக்கும் அப்படின்னா அடினைன், குவானைன், தயமின், சைட்டோசின்ஸ் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து நியூக்ளியோடைட் பேசஸ். நியூக்ளியோடைட் காரங்கள் என்பது அதைத்தான் குறிப்பிடுது. இங்க இல்ல பியூரின் பேஸ் பேட்ஸ், பிரிமிடின் பேஸ் பேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பார்த்துருப்பீங்கன்னா அடினைன், தயமின், குவானைன், சைட்டோசின்ஸோட பைண்ட் பண்ணிருக்கோம். இது டபுள் பாண்ட்ல, இது ட்ரிபிள் பாண்ட்ல இருக்கும். இந்த ஏஜி அடினைன், குவானைன் வந்து பியூரின் பேஸ் பேட்ஸ், இது வந்து பிரிமிடின் பேஸ் பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டீடைல்டா போய் பார்க்கலாம் அப்படின்னா பார்க்க போறோம் இப்போ. அப்புறம் அதுல வந்து டீடைல்டா பார்க்கணும் அப்படின்னா நியூக்ளியோசைடு, நியூக்ளியோடைட பத்தி சொல்லுவாங்க. So what is the main difference between nucleoside and nucleotide? Nothing but the phosphate group absent in nucleoside. So phosphate group is present in nucleotide. So அதான் கான்செப்ட். nucleotide னா the presence of the phosphate molecules. phosphate மூலக்கூறுகள் காணப்பட்டால் அது nucleotide. phosphate மூலக்கூறுகள் இல்லை சார் அப்படின்னா அது nucleoside. இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் இப்ப நம்ம பின்னாடி வர சிலபஸ்ல இப்ப பார்க்கலாம். சோ இதுதான் என்னன்னு கேட்டா பயோமாலிகுல்ஸ்க்கான ஒரு கான்செப்ட்ஸ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைமரி, செகண்டரி மெட்டபாலிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகே.